This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VVM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி சுவையில் ஒரு ரவா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ரவா கேக் பண்ணுறதுக்கு நான் 1 கப் ரவையும் 1/2 கப் சர்க்கரையும் எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் 1/4 கப் தயிர், 1/4 கப் போல் வாசனை இல்லாத ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ், இது கூட 1/2 கப் பால். நான் பச்சை பால் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்சியில் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ஒரு விக்ஸ் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிப்படக்கூடாது. கட்டிப்படாமல் இதை நல்லா இப்படி கை எடுக்காமல் இப்படி இதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்துட்டோம். இது அப்படியே ஒரு ஓரத்தில் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் சுற்றி வர மாவு டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு மணி நேரம் போல் இதை நான் நல்லா ஊற வச்சுருப்பேன். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாவு இருக்கிற பாலெல்லாம் நல்லா ரவை உறிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இதில் எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. இது அப்படியே நல்லா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து எடுத்துட்டோம். இப்போ அந்த கலந்து வச்ச மாவை நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நல்லா டிப் பண்ணி விடுங்க. இடையிடையே கேப் இருந்தால் இது அப்படியே உள்ளே செட் ஆயிரும். உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வெளியில் போயிடும். இப்போ ஒரு குக்கரில் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 நிமிஷம். இப்போ இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த நம்ம மாவை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த குக்கர் மூடி எடுத்துக்கிடுவோம். இதில் உள்ளே இருக்க ரப்பரையும் மேலே இருக்க இந்த விசிலையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 ஹவர் நான் இதை அப்படியே வச்சுருந்தேன். 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம் கேக் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிருக்கு கேக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே செக் பண்ணி பார்த்தோம். இடையிடையே திறந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்பப்போ. இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. உள்ள எல்லா இடமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சுட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை அப்படியே தட்டினாலே வந்துடும். இதை கத்தி வச்சுலாம் நம்ம இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே ஒரு பிளேட்டை கவுத்துட்டு இதே மாதிரி பரட்டி போட்டுக்கோங்க. அப்படியே வந்துருச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்லை. சூப்பராக வெந்து வந்திருக்கு. கேக்கும் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா VVM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.